ஹாய், வெல்கம் டு மதுமிதா சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஸ்டோரியோடு வந்திருக்கேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அவனை ரொம்ப அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க. நீ லாயக்கே இல்லை, நீ எதுக்குமே துப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. அந்த பையன் பேர் சிவான்னு வச்சுக்கலாம். இது இங்கிலீஷில் இருந்த ஸ்டோரி. நான் தமிழில் உங்களுக்கு அப்படியே இது பண்ணுறேன். அப்படியே மரியாதையாக இந்த குதிரையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. சிவா தூங்க போயிடுறான். ஒரு பூனை, வெள்ளை கலரில் அழகான ஒரு பூனை வருது. நீ எப்போ வருவியான்னு அது கேட்குது. இவன் சிவானுக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்த மாதிரி நம்மள ஒரு பூனை கூப்பிடுது, நம்ம போகலாம் அப்படின்னு. சரி, அந்த பூனையை தூக்கிட்டு இவனும் போகிறான். பூனையை தூக்கின செகண்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு பெரிய அழகான உலகம் அவனுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த அழகான உலகத்தில் அவன் உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னே அவனுக்கு ஒரு இளவரசி தெரியுறாங்க. அந்த இளவரசி அவங்க கூட டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், எதுக்கு நீங்கள் பெரிய இளவரசியாச்சு, நீங்களாம் எதுக்கு என் கூட டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீ போயிட்டே இருக்கு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ இங்கே இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு உன் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா யோசிக்கிறான், என்னடா அது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம், நம்ம வாழ்க்கை அதுக்குள்ளே ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்து அதுக்குள்ளே வீணாக போச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அவன் நாட்டுக்கும் போகும்போது திடீர்னு அவனுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய இது வருது. ரதம்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி ரதம் அந்த மாதிரி வருது. அதில் அவன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். கூட இளவரசியும் இருக்காங்க. இளவரசியை பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னோட அதிர்ச்சி அடைஞ்சிடுறான். என்ன இது இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இந்த பூனை இந்த இளவரசி இவனும் கீழே இறங்குறான். அந்த இளவரசி இறங்குறாங்க. அந்த இல் ட்ரீட் பண்ணாங்க இல்லையா, இவனை கொடுமைப்படுத்தினாங்க இல்லையா, இறங்குறான். அப்போ இவன்கிட்ட பணம் இருக்குது. இப்போ இவங்கிட்ட பணம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பணம்னால இவனை கொண்டாட செய்கிறாங்க. வாங்க சார், போங்க சார், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இளவரசி சொல்கிறா, இவன் இந்த பல்லாக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த தேர் நீங்கள் வச்சுக்கோங்க, இவன் என்னுடைய மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசியும் அந்த சிவா அப்படிங்கிறவங்களும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு மாய லீலைகள், அதாவது அந்த மாய லீலைகள்னு சொல்கிறது சாரி, அந்த உலகத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன இந்த கதை கருனா, நம்ம ஒரு சின்ன அனிமல்ஸோ எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நம்மக்கிட்ட உதவின்னு கேட்கும்போது நம்ம செய்வோம். ஸோ அதனால நம்ம கர்மா கழியும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.